வணக்கம். சமீப காலங்கள்ல ட்ராவல் பண்ணுறது வந்து ரொம்ப பெரிய பேஷனா ஆயிடுச்சு இப்போது. உள்நாட்டில ஃப்ரெண்ட்ஸோட அண்ட் ஃபேமிலியோட அந்த மாரி உள்நாட்டில இருக்கிற அழகான சீனரீஸ் போய் பார்க்கணும், பல இடங்கள போய் பார்க்கணும், வெளிநாடுகளுக்கு போணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் வந்து மக்களுக்கிட்ட அதிகமாயிடுச்சு. அதுக்கேத்த மாரி ஏர்லைன்ல நெறைய டிஸ்கவுண்ட்ஸ் குடுக்குறாங்க. கிரெடிட் கார்ட் பீப்பிள் வந்து அதுக்கு நெறைய சலுகைகள்லாம் குடுக்குறாங்க. ட்ராவல் அண்ட் டூரிசம் நெறைய இப்போ இம்ப்ரூவ் ஆயிடுச்சு. ஸோ இந்த மாரி அது ஒரு பேஷனா வச்சுக்கிறவங்க நாட் ஓன்லி அது போய் பார்க்கறதுக்கு மட்டும் இல்ல. அந்த வீடியோ எடுத்து, ஃபோட்டோஸ் எடுத்து, அது சோஷியல் மீடியால போடுறதுங்கிற ஆர்வமெல்லாம் இன்னைக்கு ரொம்ப ஜாஸ்தியாயிடுச்சு. ஆனா ட்ராவல் டிப்ஸ் அப்படிங்கிறதுல நான் வந்து சில சில எனக்கு தெரிஞ்ச அனுபவங்கள நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கணும்னு நெனைக்கிறேன். என்னுடைய முதல் வெளிநாட்டு பயணம் ஃபர்ஸ்ட் ஃப்ளைட் எக்ஸ்பீரியன்ஸ் கூட. அது வந்து 1993ல லண்டன் தமிழ்ச்சங்கத்தில பேசுறதுக்கு நான் பத்திரிகையாளராக இருந்து ஃபிலிம் மேக்கிங்க்கு வரத்துக்கு முன்னாடி அந்த ஸ்டேஜ் அது. அப்போது நானு, கவியரசு வைரமுத்து அவர்கள், அப்புறம் நடிகை அர்ச்சனா அவங்க 3 பேர் போயிருந்தோம். நான் தமிழ்ச்சங்கத்தில பேசுறதுக்கு. அப்போ தான் எனக்கு 1 வாரம் தான் இந்த லண்டன் ட்ரிப். இட் வாஸ் குவைட் வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங். எனக்கு அது ஒரு பெரிய ஒரு ஐ ஓப்பனிங் மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் 97ல நான் ஃப்ரான்ஸ் போனேன். அப்போ கூட எனக்கு வந்து இத பத்திலாம் தெரில. புதுசான ஒரு சிட்டி, ஒரு யூரோப்பியன் வீட்ல தங்க வேண்டியிருந்தது. 15 நாள் ஒரு ட்ரெய்னிங், ஹெல்த் ட்ரெய்னிங் பண்ணுறதுக்காக போனேன். அப்புறம் 98ல தான் முதல் தடவையா அமெரிக்கா போனேன். ஸோ அதுக்கப்புறம் பல தடவைகள் நான் யுஎஸ் எல்லாம் போயிருக்கேன். அப்போ ஸ்டாப் ஓவர்னு சொல்லி வரும். இப்போ நீங்கள் லுஃப்தான்ஸால போனீங்கன்னா லண்டன் ஸ்டாப் ஓவர். அது மாரி இப்போ நீங்கள் ஏர் ஃப்ரான்ஸில் போனீங்கன்னா ஃப்ரான்ஸ் வந்து ஸ்டாப் ஓவர் இருக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து சிங்கப்பூர் ஏர்லைன்ஸில் போனீங்கன்னா சிங்கப்பூர் ஸ்டாப் ஓவர் இருக்கும். அப்போ அந்த மாரி இடங்கள்ல இருந்து ஊரெல்லாம் சுற்றி பார்க்கணும் அப்படிங்கிற சென்ஸ் வந்து எனக்கு தோணும். ஆனா நான் செஞ்சதே கிடையாது. ஆனா இந்த தடவ வந்து அதுக்கான எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது. நான் இப்போ யுஎஸ்லேருந்து திரும்பி வரும்போது கத்தார் ஏர்வேஸில் வந்தேன். கத்தார் ஏர்வேஸ் வந்து வேர்ல்டில் நம்பர் 1 ஏர்லைன்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கான ஃபெசிலிட்டீஸ் எல்லாமே ஃப்ளைட் இன்சைட் வந்து எல்லாமே நல்லாயிருக்கும். ஆனால் இந்த தடவை எனக்கு பிடிக்கல. அண்டு த குவாலிட்டி அண்ட் குவான்டிட்டி ஆஃப் த ஃபுட் கொஞ்சம் எனக்கு சரியாக டேஸ்ட்லெஸ்ஸாக தெரிஞ்சுது. அப்புறம் அந்த சாய்ஸஸ் ஆஃப் மூவிஸ் எப்போவுமே நான் வந்து வெளிநாட்டு பயணம்னா ஒரு 4 படமாவது பார்த்துருவேன். ஏன்னா ஃப்ளைட்லலாம் நமக்கு தூக்கம் வராது. ஸோ அப்போ வந்து இந்த தடவை பார்த்தா நம்ம கேள்விப்படாத படங்கள் தான் நிறையா இருந்ததே தவிர, அதிலலாம் சரியாக அவங்க கவனம் செலுத்தலை. அது கொஞ்சம் எனக்கு டிசப்பாயின்ட்மெண்ட். எனக்கோட ஃப்ளைட்டு டிலே ஆனதுனால நான் வந்து ஒரு 2 ஹவர்ஸ் லேட்டாக வந்தது ஃப்ளைட்டு தோஹாக்கு. தோஹாலேருந்து கனெக்டிங் ஃப்ளைட் டு சென்னை வந்து எனக்கு போக முடியல அன்றைக்கி. ஸோ அவங்க வந்து மஸ்கட் வழியாக அனுப்புகிறோம், இன்னொரு 5 மணி நேரம் உங்களுக்கு லஞ்ச் கொடுத்துட்றோன்னு சொன்னாங்க. ஸோ நான் எனக்கு வேண்டாம், எனக்கு ஹோட்டல் அக்கமடேஷன் கொடுத்துருங்க, ஐ வில் கோ டுமாரோன்னு சொல்லிவிட்டு ஐ டுக் த ஹோட்டல் அக்கமடேஷன். அதில் வந்து ரொம்ப நல்லா இருந்தது சாப்பாடு. அண்டு இட்ஸ் அ 5 ஸ்டார் ஹோட்டல். அண்டு லோக்கல் சைட் சீயிங் போனேன். தோஹா இஸ் அ பியூட்டிஃபுல் கண்ட்ரி. அதாவது நீங்கள் இந்த சவுதி அரேபியாவில் இருக்கிற இந்த முஸ்லீம் கண்ட்ரீஸில் எல்லாமே நான் வந்து இப்போ நோட்டீஸ் பண்ண வரையில் அங்கே எப்போவுமே வந்து ஒரு அழகான அந்த குரான் மியூசிக் வந்து பின்னாடி பேக்ரவுண்டில் கேட்டுட்ருக்கோம். ஊரே அமைதியாக இருக்குது. இது ரொம்ப ஆச்சரியமான விஷயம். அண்ட் தோஹாவில் ஸ்ட்ரீட்ஸ் ஆர் பிக், பியூட்டிஃபுல் க்ளீன் சிட்டியாக இருந்தது. பெண்கள் வந்து தைரியமாக இந்த மாதிரி கண்ட்ரீஸில் வந்து நீங்கள் ராத்திரி கூட போகலாம், தனியாக ட்ராவல் பண்ணலாம், எந்த பயமும் கிடையாது. ஏன்னா இங்கே வந்து குற்றங்களுக்கான தண்டனைகள் வந்து ரொம்ப கடுமை. அதனால இந்த முஸ்லீம் கண்ட்ரீஸில் தண்டனைகள் கடுமையாக இருக்கிறதுனால வந்து அமைதி ஜாஸ்தியாக இருக்குது. மக்களுடைய டிசிப்ளினாக இருக்காங்க. எந்த இடத்துலையும் தூசி இது போடுறதில்ல. எல்லா இடத்துலையும் போலீஸ்காரங்கள்லாம் வந்து நிற்கிறதில்ல. டிராஃபிக் ரெகுலேஷன்ஸில் வந்து எல்லா இடத்துலையும் கேமரா இருக்கிறதுனால அவங்க வந்து அந்த கேமரா மூலமாகவே பார்த்துடுவாங்க. நீங்கள் என்ன வண்டியில் தப்பு பண்ணுறீங்க, கார் ஓட்டும்போது எந்த சிக்னலை மீறுறீங்க, இதெல்லாம் இருக்கும். அதனால எல்லாருமே கவனமாக போகிறாங்க. அது இப்போ ரோட்லலாம் க்ரௌடு ஒன்றுமே கிடையாது. ஆட்டோமேட்டிக்காக ஏன்னா கேமராஸ் இருக்குது, அது மட்டும் போதும் அவங்களுக்கு. ஸோ அதுலேயே கண்டுபிடிச்சிருவாங்க. ஸோ இந்த கூட்டங்கள் போடுறது, எங்கே டீ கடை மாதிரி எல்லாம் பஞ்சாக பேசுறது, ரேக் ஷாப் கிடையாது. லைசன்ஸ்டு பார்ஸ் தான் இருக்குது தோஹாவில். அண்ட் தோஹா இஸ் அ வெரி இன்ட்ரெஸ்டிங் அண்ட் பியூட்டிஃபுல் பிளேஸ் டு சி. அதனால் கத்தார் தான் த கேபிட்டல். அண்ட் இங்கே வந்து நேச்சுரல் கேஸ் நிறையா வர்றதுனால இது வந்து செல்வ செழிப்புள்ள ஒரு நாடாக இருக்கிறது. அண்டு அதுவும் ஒரு நல்ல விஷயம். அதுக்கப்புறம் வந்து இங்கே பார்க்கறதுக்கு வேண்டிய இடங்கள்னு பார்த்திங்கன்னா நிறைய மாஸ்க் இருக்குது. நேஷ்னல் மியூசியம், பியூட்டிஃபுல் ஆர்கிடெக்சர் ரொம்ப அழகாக இருக்குது. அண்டு ஒரு இந்த வில்லேஜ்னு போட்டோம், வெனிஸ் கேனால் மாதிரி ஒரு வில்லேஜு.
அதுக்கப்புறம் மியூசியம்ஸ் அண்ட் லைப்ரரிஸ் எல்லாமே ஒரு ஆர்க்கிடெக்சர் வந்து ரொம்ப அழகாக இருக்குது இவங்கள்ட்ட. அதனால நம்ம இது எல்லாமே பார்த்துட்டு வந்தோம். அப்புறம் பார்லிமெண்ட் பில்டிங் அண்ட் ரோட்ல வரும்போது எல்லாமே க்ளீன் அண்ட் பாம் ட்ரீஸ் நிறையா இருந்தது. இங்கே டேட்ஸ் நல்லா விளையுது. அண்டு ரொம்ப அதில் ஒரு இந்த இடம் மாதிரி ஒன்று இருந்தது. ஒரு ஆர்டிஸ்டிக் வில்லேஜ் ஒன்னொன்று. அந்த இடத்துல வந்து நீங்கள் போனீங்கன்னா நிறைய காஃபி ஷாப்ஸ், நேச்சுரல் காஃபி ஷாப்ஸ், நேச்சுரல் ஃபுட்டு, நம்ம ஸ்பைசஸ்ஸு அந்த மாதிரி விஷயங்கள் ஜாஸ்தி இருந்து ஒரு விரல் மாதிரி ஒரு ஆர்க்கிடெக்சர் இருந்தது. ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த இடம் பார்த்தா ஓல்டு போர்ட், நியூ போர்ட், எவ்ரிதிங் வி ஹேவ் சீன். அந்த வித்தின் 4, 5 ஹவர்ஸ்லேயே என்னால் வந்து நிறைய கவர் பண்ண முடிஞ்சுது. அதுக்கப்புறம் ஈவினிங் எனக்கு ஃப்ளைட்டு. ஸோ அதனால் நான் கிளம்பி வந்துட்டேன். ஸோ நான் எதுக்கு இதை சொல்கிறேன்னாக்கா, ஸ்டாப் ஓவர்னு உங்களுக்கு கிடைக்கிற ஆப்பர்ச்சுனிட்டியை ஒன்று அவங்க வந்து ஃப்ளைட் டிலே ஆச்சுன்னா உங்களுக்கு ஃப்ரீயாக கிடைக்கும் அக்காமடேஷன் ஆர் லவுஞ்ச் கிடைக்கும். ஸோ அந்த இடத்துல டைமில் நீங்கள் வெளியில் வந்து டூர் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து இதுக்கு ஒரு $50, $100 தான் ஆக போகிறது. பக்கத்தில் ஏர்போர்ட் பக்கத்துலேயே எங்கேயாவது ஸ்டே பண்ணிவிட்டு நீங்கள் புக் பண்ணும்போதே அடுத்த ஃப்ளைட்டை வந்து ஃபியூ ஹவர்ஸ் ஆர் நெக்ஸ்ட் டே போடுற மாதிரி போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரே இதில் ஒரு $100, 150, ஐ மீன் ஒரு 10,000 ரூபாய்க்குள்ளே இன்னொரு கண்ட்ரியும் பார்த்த மாதிரி ஒரு அனுபவம் கிடைக்கும். அதனால் டோன்ட் மிஸ் இட்.